ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடே 2/2/2024 நிர்மல் NR 365க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்க ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சீபோர்டுக்கு வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது நண்பா. இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஃப்ரைடேக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 2-2-6 ரிசல்ட் நண்பா. ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 7-7-7. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 2-7-7ன்னு சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை நிர்மல் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா A+P+C+E ஆன்சர். அதை வந்து நம்ம வந்து பெருசாக மாற்றிக்கிறணும். மாற்றும் போது நம்மளுக்கான சீபோர்டு கண்டினியூஸாக வருது நண்பா. ஸோ நம்ம 1 by 1 பார்த்தலாம். இந்த ட்ராவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 186லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நம்மளுடைய எக்ஸ் படி இந்த ஏபிசி போர்டை அப்படியே கூட்டணும். ஸோ கூட்டுறங்கிறதுனால நம்ம வந்து இங்கே 1 + 8 + 6 இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 8 கூட்டினோம்னா 9, 9ஓட 6 கூட்டினோம்னா 15. ஸோ 15க்கு 5, 5ஓட பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போது 5 அல்லது 6 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். நம்மளுக்கு 5 அல்லது 6 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டு அல்லது ஆல்போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 186க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 962 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம ஏபிசி போர்டை கூட்டி அதிலேருந்து வர ஆன்சரோட பெருசாக எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ 5 அல்லது 6 நம்மளுக்கு 6 நம்மளுக்கு டச்சில் வந்திருக்கு. இப்போ நம்ம 962க்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துட்டோம். 962 இதை நம்ம அப்படியே கூட்டிடலாம். 9 + 6 + 2 = 9ஓட 6 கூட்டினா 15. ஸோ 15ஓட 2 கூட்டினோம்னா 17. ஸோ 7. 7ஓட பெருசு 8. அப்போ 7 அல்லது 8 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல்போர்ட். 7 அல்லது 8 நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல்போர்டு. இப்போ நம்மளுக்கு இந்த 962க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 277 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி அண்ட் சி. ஸோ 2 போர்டு கிடச்சிருக்கு நண்பா. போன ட்ரா நம்மளுக்கு பி மட்டும்தான். இந்த ட்ரா நம்மளுக்கு பிசியாகவே கிடச்சிருக்கு. இப்போது 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு போர்டுகளும் இப்போ நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 277க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ யார் நேற்றுக்கானது முந்தைக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்னை ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்களோட கமெண்ட்டை பார்க்குறோம். அதனால தான் நம்ம இடையில திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ யாரும் தவறுதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம் நண்பா. ஸோ அவங்களுக்கும் புரியணுமா இல்லையா, அதுக்காகத்தான். கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதை நம்ம நோக்கம் நண்பா. அதனால் இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்கள் முன்னாடியே நம்ம கெஸ்ஸிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நண்பா. இப்போ 277க்கு பார்த்துடலாம். இதை நம்ம அப்படி கூட்டிடலாம். 2 + 7 + 7. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 7 கூட்டினோம்னா 9. 9ஓட 7 கூட்டினோம்னா 16. ஸோ 16க்கு 6. 6ஓட பெருசு 7. அப்போது 6 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்டு அல்லது ஆல்போர்ட். நம்மளுக்கு 6 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 277க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்டு அல்லது ஆல்போர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 777 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 7 and 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ABC ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். ஏன்னா ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு கவர் ஆகிருக்கு. இப்போ 777க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். 777க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சீபோர்டு என்னென்னு பார்த்துடலாம். 7
+7 +7. 7 7 கூட்டினோம்னா 14, 14 7 கூட்டினோம்னா 21. ஸோ 1 பெருசு 2, 1 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 2 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 2 2 6. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 2 to 6 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா, அதோட போர்டுகளும் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்ம சி போர்டுன்னு தான் எடுத்திருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு தான் இருக்குது. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்மளை சி போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் சி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 2 to 6 இதை நம்ம அப்படியே கூட்டிடலாம். 2 + 2 + 6. 2 2 கூட்டினோம்னா 4, 4 6 கூட்டினோம்னா 10க்கு 0, 0க்கு அப்புறமா 1, 0 அல்லது 1. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவுக்கு 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ இது நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. சேம் ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். சிம்பிள் கெஸ்ஸிங்காக இருந்தாலும் இந்த தடவை நம்ம நிதானமாக வீடியோ போட்டிருக்கோம் நண்பா. ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம எப்படி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம மெதுவாகவே கொஞ்சம் ஸ்லோவாகவே வீடியோ போட்டிருக்கோம். 0 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 0 அல்லது 1. 0 அல்லது 1 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ராவில் லக் இருந்துச்சுன்னா இதில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 2/2/2024 நிர்மல் NR 365க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.